பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நான் செல்லும் பாதையில் ஓர் வெளிச்சம், அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையை மாற்றியது. உங்களுக்கும் அந்த வெளிச்சம் வேணுமென்றால் மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ போகிறதுக்கு முன்பாக உங்களுக்கு 2-3 விஷயத்தை குறித்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கம்மிங் டேஸ், ஃப்யூச்சர், நம்ம வாழ போகிற இந்த நாட்கள் மிகவும் கொடுமையான காலகட்டமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் நிறைவேறும் காலமாக காணப்படுகிறது. ஒருவேளை நம்மளோட உரிமைகள் பறிக்கப்பட்டு, பிரைவசி பறிக்கப்பட்டு, இந்த உலகத்தை ஆள போறான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குதா? எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அப்படின்னா அந்த ஒருத்தன் யார்? அதாவது பொதுவாக எல்லா ஜனங்களும் விரும்பி பார்க்கப்படும் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோக்கும் அந்த ஒருத்தனுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன? இப்படி அநேக கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு மை சேனல் லைட் ஆஃப் மை பாத். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றி அநேக தீர்க்கதரிசிகள் அநேக வாக்குத்தத்தம் மூலியமாக பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு உண்டான அடையாளங்கள் அநேக இடத்தில் உலகம் முழுவதும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிகவும் ஒரு கொடுமையான காலகட்டத்தின் உள்ளத்தில் நம்ம நோக்கி பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லா உரிமைகளும், நம்ம எல்லா பிரைவசியும் பறிக்கப்பட்டு ஒருத்தன் இந்த உலகத்தில் ஆள போறான். அந்த ஒருத்தன் வேற யாரும் இல்லை, அவன்தான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தின் ஆள போறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 வருஷம் காலகட்டம் அந்தி கிறிஸ்து கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 வருஷம் காலம் மிகவும் உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லலாம். உலகம் முழுவதும் சண்டைகள், யுத்தங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், இப்படி மனிதர்கள் நடுவில் சமாதானம் இல்லாமல் பாவம் தலைவிரித்து ஆடும்போது இந்த உலகத்துக்கு சமாதானம் கொடுக்க ஒரு மனிதன் எழுப்பப்படுவான். அந்த மனிதனே அந்தி கிறிஸ்துவும் ஆகுவான். அந்த அந்தி கிறிஸ்து இந்த உலகம் முழுவதும் தன் கண்ட்ரோலில் எடுத்து ஒரே ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குவான். நாம வாழும் இந்த காலகட்டத்தில் இந்தியா ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி. இப்படி யுஎஸ் ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், அந்தந்த நாட்டுக்கு இந்த டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இது எல்லாமே மாறப்படும். இது எல்லாமே மாறி உலகம் முழுவதும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடப்படும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் யூஸ் பண்ற கரன்சி, நம்ம இந்தியாவில் எடுத்துக்கினா கரன்சின்னு சொல்லலாம், யூஎஸ்ல எடுத்துக்கினா டாலர்ன்னு சொல்லலாம், யூரோப் கண்ட்ரியில் எடுத்துக்கினா யூரோன்னு சொல்லலாம். இப்படி ஒரு நாட்டுக்கு வேறுபட்டு கரன்சி மாறப்படும். இந்த எல்லா கரன்சியும் ஒரே கரன்சியாக மாறப்படும். அந்தி கிறிஸ்து நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல்ல எடுத்து அவன் ஆள போறான். அது மட்டுமல்ல, முன்பதாக சொன்னது போல பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் இருக்கிற சம்பந்தம் வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு மிகவும் பிரபலமாக அநேக பேரால பார்க்கப்படுகிற ஒரு ரியாலிட்டி ஷோனா பிக் பாஸ். அதுல குறிப்பிட்ட ஒரு 10-20 கண்டஸ்டன்ட்டை ஒரு வீட்டில் அடைத்து அங்க அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், டெய்லி ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்ன்றது டெலிகாஸ்ட் பண்றது தான் அந்த ஷோ. அந்த ஷோ போல நம்மளோட முன்பு வர காலமும் மாறப்போகுது. நம்மளையும் நம்மளோட உரிமைகளையும் பறிக்கப்பட்டு அந்தி கிறிஸ்து நம்ம எல்லாத்தையும் ஆள போறான். நாமளும் நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அவன் கண்காணிக்க போறான். அதுக்கு அவன் உபயோகிக்கிற ஒரு கருவி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. இன்னைக்கு அநேக இடத்துல ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இதனால வேலை வாய்ப்பு கூட இழந்து ரோட்ல நிக்கிற நிலைமையும் வந்திருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி நம்மள ஃபியூச்சர் அந்தி கிறிஸ்து மூலியமாக ஆள போகுது. ஸோ அந்த வாழ்க்கை முறை தான் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின்
இரண்டாம் வருகைக்கு முன்பாக இந்த அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றுவான். அவன் தோன்றி ஜனங்களை வஞ்சித்து கிறிஸ்து விரோதமாக ஜனங்களை இப்படியாக ஏமாத்தி வழி நடத்துவான். இந்த அந்தி கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்று எதிர்த்து நிற்பான், தேவனையே எதிர்த்து நிற்பான். அது மட்டுமல்ல, நானே இந்த உலகத்தின் தேவன் என்று தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்வான். இதை குறித்து பைபிளில் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வசனத்தில் ஒரு வசனம் உங்களுக்காக நான் இப்போ வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவன் தேவனுக்கு எதிர்த்து நின்று நானே தேவன் என்று சொல்லி தன்னைத்தானே நிலைநாட்டிக் கொள்ளுவான். பின்பு தேவாலயத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து ஜனங்களை வழிபடும்படியாக அவன் கட்டளையிடுவான். இப்படி தன்னைத்தானே தேவன் என்று காட்டிக்கொள்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து. அது மட்டுமல்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில பிதாவையும் குமாரனையும் மறுதலிப்பவன் எவனோ அவனே அந்தி கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் அநேக வசனங்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறது. ரெவலேஷன் 13ல பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வருவான், அவனோட ஆட்சி காலம் எப்படி இருக்கும்னு விவரமாக சொல்லியிருக்காங்க. டேனியல் புஸ்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா டேனியல் சாப்டர் 7 24 27 வரைக்கும் அந்தி கிறிஸ்துவ குறித்து அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்தி கிறிஸ்து யார் என்றால் அவன் தேவனை எதிர்க்கிற ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாரு, எதற்காக மரித்தாரு என்ற கோட்பாடை அவன் மாற்றி கடவுளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து ஜனங்களை தீய சக்திக்கு வழி நடத்துகிறவனே அந்தி கிறிஸ்து. இது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்பாக ஒரு ரகசிய வருகைக்குத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை அந்த ரகசிய வருகையில நாம் கைவிடப்பட்டால் நாம அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் மாட்டிக்கொள்வோம். அங்க நம்மளோட வாழ்க்கை முறை மிகவும் மிகவும் கொடுமையாக இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கும் நித்திய ஜீவனை நோக்கி நாம் ஓடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகைக்கு முன்பாக ரகசிய வருகைக்கு நாம் எல்லாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக நம்மளை மீட்கொள்ள வானத்திலே தோன்றி நம் எல்லாரையும் காப்பாற்றுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடக்கப்பட்ட அநேக விஷயங்கள் இந்த கடைசி காலத்துல அவர் சொல்லியிருக்கிறார். ஜனங்களுக்கு விரோதமாக ஜனமாகட்டும், ராஜ்யத்து விரோதமாக ராஜ்யமாகட்டும், பஞ்சங்களாகட்டும், கொள்ளை நோய்களாகட்டும், பூமி அதிர்வுகளாகட்டும், இப்படி அநேக விஷயங்கள் நான் வருவதற்கு முன்பாக நடக்கும் என்று சொன்ன எல்லா வாக்குத்தத்தமும் முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அவர் சொல்லப்பட்ட இன்னொரு வாக்குத்தத்தம் அந்தி கிறிஸ்துவின் காலகட்டம். இந்த அந்தி கிறிஸ்துவின் கையில் 7 வருஷ காலம் அரசாட்சி கொடுக்கப்படும். அதில் 3 ஆண்டுகள் தன்னை ரொம்ப நல்லவனாக அந்தி கிறிஸ்து காட்டிக்கொள்வான். உலகம் எங்கும் சமாதானத்தை உண்டாக்குவான். அநேக அற்புத காரியங்களும் செய்வான். 3 ஆண்டுகள் பிறகு நம்ம எல்லாரையும் அவன் உபத்திரத்துக்கு உள்ளாக்குவான். குறிப்பாக கிறிஸ்தவர்களை அவன் குறிவைத்து தாக்குவான். நானே தேவன், என்னை நீ தொழுது கொள்ளவில்லை என்றால் உன்னை முற்றிலுமாக நான் அழித்து விடுவேன் அப்படி என்று தன் எல்லா ஜனங்களை பயமுறுத்தி அவன் தேவன் என்று மகிமையை பாராட்டி கொள்ளுவான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல அந்தி கிறிஸ்துவோட வருகைக்கு தேவையான எல்லா ஆயத்தமான எல்லா விஷயங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. த்ரூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி மூலியமாக கண்காணிச்சுட்டே இருப்பான். எப்படி அந்த பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோல அங்க வாழ்ற வாழ்க்கை முறை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அந்த ஆக்டிவிட்டியை அவன் கண்காணிப்பானோ, அப்படியே ஃபியூச்சர் டேஸ் நம்மளோட வாழ்க்கையும் மாறப்படும். நாமளும் அந்த ரியாலிட்டி ஷோ போல நம்மளோட வாழ்க்கையும் மாறப்படும். நாம் என்ன செய்வோம், எங்க போறோம், என்ன பண்றோம், எதை படிக்கிறோம், எதை சாப்பிட்றோம், குறிப்பாக எந்த கடவுளை நாம்
வர்ஷிப் பண்றோம், இத வரைக்கும் அவன் எல்லாத்தையும் கண்காணிப்பான். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று அறிந்திருக்கிறவர் நாம் மறுதளிக்காம தேவனுக்காக நம்ம வாழ்ந்தால் நம்ம உயிர் கூட பறி போகிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பொதுவாக ஒரு விஷயத்த சடன்னா நம்ம மேல திணிச்சா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ சடன்னா ஒருத்த வந்துட்டு உங்களை நான் ரூல் பண்றேன், உங்களை நான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவனை எதிர்த்து நம்ம போராடுவோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள திணிச்சா நாம் அதுக்கு அடிக்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னது போல அந்த ரியாலிட்டி ஷோ. அந்த ரியாலிட்டி ஷோ ஜனங்கள் மத்தியத்தில் மிகவும் ஒரு ஃபேமஸான ஷோ. ஸோ என்னடா அது உள்ள என்ன நடக்க போகுது அதை காட்ட போறாங்க, நாளைக்கு நாமளும் வந்தா நாம் ஏத்துக்கலாம் அப்படி என்ற ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு எல்லார் மத்தியத்திலும் காணப்படுறது. இங்க தான் நாம் ஜாகிரதையாக யோசிக்க வேண்டும். அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசானவன் நம்மளை அந்த காரியத்துக்கு அடிமைப்படுத்தி அதை பார்த்து நாம் அதுக்கு ஒற்றி வாழ நம்மளை பழக்கப்படுத்தி நிற்கிறார். ஆனா நாம் அந்த விஷயத்தை வேறு பிரித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கோஸ்கரம் வாழ வேண்டும் என்று தான் இந்த வீடியோ மூலியமாக நாம் கேட்டுக்கொள்கிறது. நம்ம உயிரே போனாலும் சரி, அந்தி கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் எக்காலமும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான தேவர், அவரே நம்ம சொந்த இரட்சகர். அவருக்காக நம்ம உயிர் கொடுத்தாலும் நித்திய ஜீவனத்துல நம்மளுக்கு அதுக்கு பெரிய ரெக்கக்னேஷன் இருக்கு. இந்த வீடியோ மூலியமாக நான் கேட்டுக்கொள்கிற ஒரே விஷயம்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க எல்லாரும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கோங்க. முடிந்த அளவுக்கும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அநேக மக்கள் இன்னும் தேவனை அறியாமல் அந்நிய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவங்களுக்கு எல்லாமே வரப்போறிய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றது இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரியப்படும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எங்க சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸோ அடுத்து வர வீடியோவில் கடைசி காலத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல போகிறோம். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட்.